ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்துக்கு தீவிரமாக வலியுறுத்த முடிவு செய்திருக்கும் காங்கிரஸ் வரும் தேர்தலில் எளிதில் வெற்றி பெறக்கூடிய 125 தொகுதிகளை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தொகுதிகளை கேட்கும் காங்கிரசின் நெருக்கடியை திமுக எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது ஒரு பக்கம் இருக்க, பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டணி கலக்கில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே கூட்டணி தலைமையான திமுகவிற்கு எதிராக காங்கிரஸில் போர்க்குரல் எழுந்து வருவது அதிகரித்து வருகிறது. தேர்தல் வெற்றிக்கு காங்கிரஸை பயன்படுத்திக் கொள்ளும் திமுக மற்ற நேரங்களில் உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை என சமீப காலமாக காங்கிரசார் பேசி வருவதை பார்க்க முடிகிறது. கரும்புச்சாறை திமுக உறிஞ்சிவிட்டு வெறும் சக்கையைத்தான் காங்கிரசிற்கு கொடுக்கிறது என KS அழகிரியும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என MLA ராஜேஷ்குமார் உள்ளிட்டோரும் பேசினர். இந்த நிலையில் கடந்த வாரம் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் நடைபெற்ற காங்கிரசின் ஆலோசனை கூட்டத்தில் பல விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் பயணித்து வரும் காங்கிரஸ் இடையில் 2014 தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணியில் இருந்து விலகியது. பின்னர் மீண்டும் 2016 தேர்தலுக்கு ஐக்கியமான காங்கிரஸ் அப்போதில் இருந்து தற்போது வரை திமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 2006 தேர்தல் போல 2026 தேர்தலை சந்திக்க வேண்டும் என பெரும்பாலான நிர்வாகிகள் விரும்பியதாக கூறப்படுகிறது. 2006 தேர்தலில் 48 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 34 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அந்த தேர்தலில் திமுக வெறும் 96 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை இல்லாமல் போனது. காங்கிரஸ் கொடுத்த ஆதரவுதான் திமுக ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது என்ற நிலையில் அந்த சூழலிலும் கூட அமைச்சரவையில் பங்கு கேட்காமல் டெல்லி மேலிடம் கோட்டை விட்டது. இந்த நிலையில் வரும் தேர்தலிலும் 2006 தேர்தலை போன்று கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்க காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறதா. முதற்கட்டமாக காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமாகும் தொகுதிகள் என 125 தொகுதிகளை கண்டறிய சொல்லி மேலிட பொறுப்பாளரிடமிருந்து நிர்வாகிகளுக்கு உத்தரவு வந்திருக்கிறதா. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கும் தொகுதிகளே காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுகிறது என்றும் சில நிர்வாகிகள் குறைப்பட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வலுவாக இருக்கும் தொகுதிகளில் திமுகவே நேரடியாக போட்டியிடாமல் காங்கிரசுக்கு ஒதுக்குவது கதர்களை அதிருப்தியில் தள்ளி இருப்பதாக சொல்கிறார்கள். ஆகையால் வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி பலமாக இருக்கும் தொகுதிகளை புறம் தள்ளிவிட்டு மற்ற தொகுதிகளை கேட்டு வாங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வருகிற தேர்தலில் கட்டாயம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வாங்க வேண்டும் என்றும் கிரீஷ் ஜோடங்கரிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் MLA பதவிகளை தாண்டி முக்கியமான வாரியங்களில் இருக்கும் நியமன பொறுப்புகளை கேட்டு பெறவும் காங்கிரஸ் திட்டம் வைத்திருக்கிறது. அதோடு உள்ளாட்சி அமைப்புகளிலும் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறதா. வலுவிழந்து வரும் கட்டமைப்பை பலப்படுத்தும் வகையில் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்க சொல்லி திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்க அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆலோசனை கூட்டம் தொடங்கியதுமே நிர்வாகிகள் சிலர் விஜய் குறித்தும் தவேக குறித்தும் பேச முற்பட்ட நிலையில் அவர்களை அப்படியே ஆஃப் செய்த மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் கூட்டணி குறித்த முடிவுகளை பீகார் தேர்தல் முடிந்ததும் டெல்லி மேலிடம் கவனித்துக் கொள்ளும் என்றும் கட்சி பணிகளை மட்டும் கவனியுங்கள் எனவும் கராராக கூறிவிட்டாராம். ஆகையால் பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி நிலைப்பாட்டில் காங்கிரஸ் முக்கிய முடிவு எடுக்கும் என்கிறது சத்தியமூர்த்தி பவன் வட்டாரம்.